ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் ஒரு சின்ன ஒரு தியரி. என்ன தியரின்னு பார்த்தீங்கன்னா வெர்னர்ஸ் தியரி. ஸோ இது சின்ன தியரி கிடையாது. கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆனது இவரால் தான். ஸோ இஸ் த ஃபாதர் ஆஃப் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. இவர் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சால்ட் இருக்குது, ஸோ இப்படி கூட ஒரு சால்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்றத கண்டுபிடிச்சார். நார்மலாக சால்ட் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிடும் ஒரு பேஸும் ரியாக்ட் ஆகிறப்போ உனக்கு ஒரு ஸ்மால் இல்லையா நியூட்ரல் காம்பவுண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிறது தான் சால்ட்டு. ஸோ அதே சால்ட்டை வந்து ஒரு இக்யூமலர் ப்ரொபோர்ஷன்ஸில் என்ன பண்ணலாம், ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணி நம்ம டபுள் சால்ட் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் டபுள் சால்ட்டு வைல் டிசால்விங் இன் வாட்டர், ஸோ இட் கிவ்ஸ் ஆல் அதர் இல்லையா இட்ஸ் அயன்ஸ் செப்பரேட்லி. எல்லா அயன்ஸும் செப்பரேட்டாக உங்களுக்கு என்ன ஆகும், அதில் தனித்தனியாக வந்துடும். பட் ஒன் கைண்ட் ஆஃப் சால்ட்டு, ஒரு மாதிரி சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசால்வ் பண்ணுறப்போ இட் நெவர் லூஸ் இட்ஸ் ஐடென்டிட்டி அண்ட் இட் வில் நாட் கிவ் எனி சிம்பிள் அயன்ஸை வந்து செப்பரேட் பண்ணாமல் ஒரு சில காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை தான் என்ன பண்ணுறாரு வர்னர் வந்து அனலைஸ் பண்ணி, ஸோ கேவ் ஒன் தியரி. ஸோ அவர் ஃபஸ்ட்டு அது அந்த காம்பவுண்ட் அவர் எடுக்கிறப்போ அந்த காம்பவுண்டு ஸோ எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு கோபால்ட்டு அமோனியம் காம்பவுண்டை என்ன பண்ணுறாரு, இதுதான் அவர் ஃபஸ்ட்டு Cl3 இந்த காம்பவுண்டை தான் அனலைஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த காம்பவுண்டை அனலைஸ் பண்ணுறப்போ இந்த Cl உள்ளேயும் வெளியிலும் போகிறப்போ அதை சில்வர் நைட்ரேட்டோட ட்ரீட் பண்ணுறப்போ ஸோ யூ கெட் வேரியபிள் கலர் இல்லையா, பர்பிள், வைலைட், ஸோ க்ரீன், இந்த மாதிரி கலர் வந்து தனித்தனியாக அவருக்கு ப்ரொடியூஸ் ஆகிறத பார்க்குறாரு. அப்படி ப்ரொடியூஸ் ஆகிறத பார்க்குறப்போ இஃப் இட் இஸ் கிவ் இல்லையா சேம் அயன்ஸ் இல்லையா, எல்லாம் ஒரே மாதிரி அயன்ஸ் கொடுத்தா அது இக்யூமோலர் ஆஃப் சில்வர் நைட்ரேட்டோட கரெக்டாக ஒர்க்கும் இல்லையா, உங்களுக்கு ரியாக்ட் ஆகிருக்கணும், ஒரே கலர் வந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே பார்க்கல அவர். டிஃப்ரெண்ட் கலர் வருது அண்ட் டிஃப்ரெண்ட் மோல் ஆஃப் சில்வர் நைட்ரேட் ரியாக்ட் ஆகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு, நிறையா ரிசர்ச் பண்ணி ஒரு தியரி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அந்த தியரி தான் வெர்னர்ஸ் தியரி. ஸோ வாட் ஆர் த பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் திஸ் வெர்னர்ஸ் தியரி? ஸோ அக்கார்டிங் டு வெர்னர், so metal has two types of valencies. So one is primary valency, another one is secondary valency. So primary valency அப்படின்றது it lost its electron and gets positive. ஸோ எலக்ட்ரானை லாஸ் பண்ணி அந்த எலக்ட்ரானை அதனுடைய கவுண்டர் அயன் கொடுத்து அது என்ன ஆகுது, ஒரு டைப் ஆஃப் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை தான் நம்ம என்னன்னு எழுதுகிறோம், ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு எழுதுகிறோம். அண்ட் திஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பிகாஸ் மெட்டல் ஆல்வேஸ் ஃபார்ம்ஸ் பாசிட்டிவ். ஸோ இந்த பாசிட்டிவாக நம்ம பேலன்ஸ் பண்ணணும்னா வி நீட் நெகட்டிவ் அயன்ஸ். ஸோ இந்த நெகட்டிவ் அயன்ஸ் வச்சு இதை நம்ம இதை பேலன்ஸ் பண்ணுறோம். அண்ட் அதே மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சம் கைண்ட் ஆஃப் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸோட ரியாக்ட் ஆகுது அண்ட் இட் இஸ் கால்ட் அஸ் செகண்டரி வேலன்சி. அண்ட் திஸ் செகண்டரி வேலன்ஸ் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ இந்த கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்றது த ஆட்டம்ஸ் விச் இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் மெட்டல் which contains pair of electron. கண்டிப்பாக pair of electron இருக்கிற மாதிரி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், இந்த செகண்டரி வேலன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஸோ தட்ஸ் வை தட் ஐட்டம்ஸ் மேபி நெகட்டிவாக இருக்கலாம், நியூட்ரலாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் இட் ஷுட் கண்டெயின் அட்லீஸ்ட் pair of electron. கண்டிப்பாக pair of electronோட தான் உள்ளே வரணும். அதனால தான் இந்த டைப் ஆஃப் லிகான்ஸ் நம்ம உள்ளே இன்க்ளூட் பண்ணுறோம். அண்ட் இந்த இதை வந்து அவர் இப்படி எழுதலை. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 2 சர்க்கிள் போட்டு அந்த 2 சர்க்கிள்குள்ளே என்ன பண்ணுறாரு, எழுதுறாரு. ஸோ அதில் உள்ளே இருக்கிற சர்க்கிளில் வர்றது வந்து இன்னர் ஸ்பியர்னு கொடுக்குறாரு. அந்த இன்னர் ஸ்பியர் அப்படின்றது கோஆர்டினேஷன் ஸ்பியர், தட் இஸ் நான் அயனைசபிள் ஸ்பியர்னு சொல்லலாம். உள்ளே இருக்கிற எந்த அயன்ஸுமே கவுண்டர் அயன்ஸாக வெளியில் வராது. ஆனால் வெளியில் இருக்கிற இந்த குளோரினை வந்து அவுட்டர் ஸ்பியரில் எழுதுறாரு. அந்த அவுட்டர் ஸ்பியர் மேபி அயனைசேஷன் ஸ்பியர். நீ டிசால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, எல்லா அயன்ஸும் ஆட்டம்ஸும் வந்து உங்களுக்கு தனித்தனியாக வெளியில் வந்துடுது. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் நான் டைரெக்ஷனல். அதுக்கு டைரெக்ஷனலாம் நம்ம ஃபிக்ஸ்டாக என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. பட் இன்னர் ஸ்பியரில் இருக்கிற எல்லாமே ஃபோமாக மெட்டலோட உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இட் இஸ் டைரெக்ஷனல் நேச்சர். ஸோ அதனால தான் உங்களுக்கு அது பின்னாடி லேட்டர் பிபி தியரியெல்லாம் வர்ற பார்த்தீங்களன்னா உங்களுக்கு ஸ்கொயர் பிளேனர், டெட்ராஹைட்ரல், ஆக்டாஹைட்ரல், ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வேரியஸ் ஜாமெட்ரி வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வெர்னர்ஸ் தியரி. ஃபஸ்ட்டு கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரிக்கான ஸ்டார்டிங்கே இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இது ஃபஸ்ட்டு தியரின்றதுனால இன்னும் நெக்ஸ்ட்டு நிறைய தியரிஸ் வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் வந்து
பயங்கரமாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடைச்சதுனால தான் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்த தியரிக்கு வந்து போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவருடைய லிமிட்டேஷன் எது இவர் ஃபெயில் ஆனார் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ he couldn't tell anything about color and magnetic property. எந்த இடத்துலையும் அவர் கலரை பற்றியோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியோ பற்றியோ அவர் என்ன பண்ணலை, எங்கேயுமே நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு டிஃபெக்ட்னால ஸோ வி வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் தியரி. ஸோ அதுதான் உனக்கு விபி தியரின்னு வந்திருக்கும். ஸோ அந்த விபி தியரியை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இஃப் எனி திங் இல்லையா, உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷனோ இல்லை ஏதாவது வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.